ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம கிச்சனில் ரொம்ப நமக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த காக்ரோச் தான். அதை எப்படி ஈஸியாக விரட்டுறதுன்னு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த பிரிஞ்சி இலை தாங்க, பே லீவ்ஸ். இதை இந்த மாதிரி சிசரை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் கரப்பாம்பூச்சி நிறையா வருதோ அந்த இடத்துலலாம் இந்த பே லீவ்ஸை நம்ம போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறனால அந்த இலையிலேருந்து வர அந்த வாசனைக்கு கரப்பாம்பூச்சி இருந்த இடம் தெரியாமல் காணா போயிடும். வீட்டில் ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது டிப் போகலாம். நான் இங்கே 2 திங் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று ரியல் கோல்டு, ஒன்று ஃபேக் கோல்டு. இந்த மேக்னெட்டை வச்சு தான் நம்ம இப்போது ரியல் கோல்டு எதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மேக்னெட் வந்து ஃபேக்கான கோல்டாக இருந்துச்சுன்னா, அது கவரிங்காக இருந்துச்சுன்னா, அந்த மேக்னெட்டோட அந்த செயினும் ஒட்டிக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒட்டிக்குச்சு. இது வந்து ஃபேக் கோல்டு. இங்கே நான் ரிங் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மேக்னெட்டை வச்சு ஒட்டி பார்த்தோன்னா ஒட்டலை பாருங்கள். இந்த ரிங் வந்து ரியல் கோல்டு. சில நேரம் நம்ம வீட்லேயே வந்து அது ரியல் கோல்டா இல்லை கவரிங்கான்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி மேக்னெட்டை வச்சு பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம 3வது டிப் போகலாம். நம்ம தேங்காய் வாங்கிட்டு வந்து அதில் தேங்காய் நார் இருக்கும் பாருங்கள், அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு ஒரு சூப்பர் ப்ரஷ் பண்ணலாம் பாருங்கள். அதுலேருந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த சீப்பை வச்சு இதை நல்லா சீவி விடுங்க. அதில் இருக்கிற தூசி எல்லாமே போயிடும், நல்லா ஸ்மூத்தாகிடும். நம்ம சிலிக்கான் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்ம ஹெல்த்தியான இந்த தேங்காய் நாரை வச்சு அழகாக ப்ரஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிசரை வச்சு அழகாக அதை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி அழகாக அதை கட் பண்ணிவிட்டு பேனாவோ எதுவோ உங்கள்கிட்ட எந்த ஸ்டிக்கு எது இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஸ்பூன் கூட வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு அதை அழகாக இந்த மாதிரி டைட்டாக நல்லா கட்டி விட்டுருங்க. தோசைக்கல்லில் நம்ம அழகாக எண்ணெயை தடவலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் கூட எண்ணெயை முக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த 3 டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.